ஹலோ டு எவ்ரிவன், வெல்கம் பேக் டு லேர்ன் இங்கிலீஷ் வித் மோகன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ கூட இந்த வார்த்தையை பயன்படுத்தி நம்ம டே டு டே லைஃப்பில் பேசக்கூடிய தமிழ் சென்டென்சஸை ஆங்கிலத்தில் எப்படி பேசலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ கூட அப்படின்னா ஆங்கிலத்தில் என்ன சொல்வோம்? ஈவன் நவ். ஸோ இப்போ கூட அவன் படிக்கிறான், இப்போ கூட அவள் சமைக்கிறாள், இப்போ கூட அவர்கள் விளையாடுகிறார்கள். இந்த மாதிரியான சென்டென்ஸை ஆங்கிலத்தில் எப்படி பேசலாம், ஈவன் நோ பயன்படுத்தி எப்படி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிஃபோர் இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஹிட் a லைக் பட்டன். Let's get started. Look at the sentences. இப்போ கூட அவன் படிக்கிறான் அப்படின்னு இருக்கு. இப்போ கூட அப்படின்னா இங்கிலீஷில் என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஈவன் நவ். ஈவன் நவ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி நம்ம இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். இப்போ கூட அவன் படிக்கிறான். இப்போ கூட என்ன சொல்கிறோம்? ஈவன் நவ். அவன் என்ன? ஹீ. படிக்கிறான், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ என்ன பண்ணணும்? ஸ்டடீஸ். இப்போ கூட அவன் படிக்கிறான்னா இப்போ படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இதுதான் இங்கிலீஷில் ஈவன் நவ். ஹீ ஸ்டடீஸ். ப்ரெசென்ட்டில் நடக்கிற ஒரு விஷயம், இப்போ அவன் படிச்சுட்டு இருக்கான் அப்படின்றத சொல்கிறோம். அப்போ சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸில் ஹீ ஸ்டடீஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ கூட அவள் சமைக்கிறாள். இப்போ அவள் தான் சமைச்சிட்டு இருக்கா அப்படின்றாங்க. இப்போ கூட அப்படின்னா என்ன? ஈவன் நவ். அவள் என்ன எழுதணும்? ஷீ குக்ஸ். ஈவன் நவ் ஷீ குக்ஸ். இப்போ கூட அவர்கள் விளையாடுகிறார்கள். இப்போ அவர்கள் விளையாடிட்டு தான் இருக்காங்க. இன்னும், இப்பொழுது, இப்போ, இன்னும் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும்போது ஈவன் நவ்வை யூஸ் பண்ணலாம். ஈவன் நவ். அவர்கள் என்ன சொல்வோம்? தே. விளையாடுகிறார்கள். தே பிளே. தேலாம் வரணும், பிளே தான் வரணும். இங்கே ஈ ஷி தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால எஸ் போட்டுருக்கும். இங்கே தே இருக்குது, அதனால என்ன பண்ணுறோம்? பிளே. இப்போ கூட நீ படிக்கிறாய். இப்போ கூட ஈவன் நவ். நீனா என்ன? யூ. படிக்கிறாய். ஸ்டடி. யூவோட அக்ரிமெண்ட் ஸ்டடி. இப்போ கூட நீ பாடுகிறாய். Even now you sing. Okay, next is sixth one. இப்போ கூட என்னால் வேகமாக ஓட முடியும். இப்போ கூட என்ன? ஈவன் நவ். என்னால். என்னால் என்ன? ஐ. முடியும். எபிலிட்டி இன் ப்ரெசென்ட்டா மாடல் ஆக்சிலரி என்ன யூஸ் பண்ணணும்? கேன். ஐ கேன் ஓட என்ன சொல்லலாம்? ரன். வேகமாக ஃபாஸ்ட். ஈவன் நவ் ஐ கேன் ரன் ஃபாஸ்ட். இப்போ என்னால் வேகமாக ஓட முடியும். இப்போ கூட எனக்கு காஃபி பிடிக்கும். இப்போ எனக்கு காஃபி பிடிக்கும். எனக்கு காஃபி பிடிக்கும். இப்போவே எனக்கு காஃபி தான் பிடிக்கும். இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்? Even now I பிடிக்கும். சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸா? I like coffee. இப்போ கூட நான் அவனை நேசிக்கிறேன். Even now I நேசிக்கிறேன். Love. அவனை என்ன சொல்லலாம்? him. சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ். Even now I love him. இப்போ நான் அவனை நேசிக்கிறேன். இப்போ கூட அவள் வலி உணர்கிறாள். Even now
அவள் தான் என்ன? she. உணர்கிறாள். she feels, simple present tense, pain. even now she feels pain. இப்போ கூட நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? கொஸ்டின் கேட்குறாங்க. இன்னும் நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? இப்போ even now என்ன பண்ணணும்? what. என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க இப்போ கேட்குறாங்க. what are you doing? present continuously எழுதும். இப்போ கூட நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? even now what are you doing? இப்போ கூட என்னால் வேகமாக ஓட முடியும். even now I can run fast. இப்போ கூட எனக்கு காஃபி பிடிக்கும். even now I like coffee. இப்போ கூட நான் அவனை நேசிக்கிறேன். even now I love him. இப்போ கூட அவன் வலி உணர்கிறார். even now she feels pain. இப்போ கூட நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? even now what are you doing? next one. இப்போ கூட அவனால் நன்றாக பாட முடியும். even now அவனால் he பாட முடியும். எபிலிட்டி இன் ப்ரெசன்ட். அப்போ மாடல் ஆக்சிலரி யூஸ் பண்ணணும் கேன். முடியும் அப்படின்னா கேன். he can என்னது? பாட. he can sing well. ஏன் வெல்லே? நன்றாக. even now he can sing well. இப்போ கூட எனக்கு அது தெரியாது. even now எனக்கு I தெரியாது. என்ன சொல்லலாம்? நெகட்டிவா? no no I don't know that. இப்போ கூட எனக்கு அது தெரியாது. இப்போ கூட அவன் ஏன் அப்படி செய்தான் என்று எனக்கு புரியவில்லை. இப்போ கூட even now எனக்கு புரியவில்லை. என்ன சொல்லலாம்? எனக்கு நான் ஐ புரியவில்லை. சிம்பிள் ப்ரெசன்ட் தானே. ஐயோட அக்ரிமெண்ட் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். புரியவில்லை. இப்போ எழுதியாச்சு. அவன் ஏன் அப்படி செய்தான்? இதுதான் இப்போ ஏன். ஏன் என்னது? why. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன? he. அவன் தான் he. அப்படி செய்தான். செய்தான்றது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். why he did that. even though I don't understand why he did that. இப்போ கூட அவள் கடினமாக வேலை செய்தாள். even now she செய்கிறாள். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். she works கடினமாக. very hard. even now she works very hard. இப்போ கூட அவனால் நன்றாக பாட முடியும். even now he can sing well. இப்போ கூட எனக்கு அது தெரியாது. even now I don't know that. இப்போ கூட அவன் ஏன் அப்படி செய்தான் என்று எனக்கு புரியவில்லை. even though I don't understand why he did that. இப்போ கூட அவள் கடினமாக வேலை செய்கிறாள். even though she works very hard. next 15th one. இப்போ கூட அவன் உனக்காக காத்து கொண்டிருக்கிறான். இப்போ கூட even now அவன் he காத்து கொண்டிருக்கிறான். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இது என்ன சொல்லலாம்? waits. தேர்ட் பர்சன் சிங்குலரா? he waits. உனக்காக இது எப்படி சொல்லலாம்? for you. even though he waits for you அப்படின்னு எழுதலாம். எங்களுக்கான ஹோம்ஒர்க். இப்போ கூட நான் அதை நம்ப முடியவில்லை. இப்போ கூட அவர்கள் நன்றாக கிரிக்கெட் விளையாடுகிறார்கள். இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஹிட் லைக் பட்டன். இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மீட் யூ அகைன்.